வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் பார்க்கலாம். அதுவும் ஆயில் கம்மியாக. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு எடுத்திருக்கேன். இதில் ஜீரகம் தேவையில்லை, சோம்பு போட்டால் ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், உப்பு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது, பூண்டு பொடியாக நறுக்குனது, தக்காளி, கத்திரிக்காய், கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இவ்வளோ தாங்க மொத்த பொரியலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய். அந்த எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு போட்டுட்டு, வெள்ளைப்பூண்டும் போட்டுட்டு, கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. ஆனியனும் போட்டுக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் ஒன்றாவே போட்டுடலாம். நல்லா 2 நிமிஷம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் அதோட நம்ம வச்சுருக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் இந்த மசாலா பவுடர்ஸ் வதங்கும் போது ரா ஸ்மெல் இல்லாமல் சீக்கிரமாக குக் ஆகிடும். இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ். காலையில் சீக்கிரமாக குக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காய் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த மசாலா போட்டிங்கன்னா இல்லை ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ரொம்ப நேரம் ஓப்பனில் நின்று கிண்டணும். இதே நீங்கள் மசாலாவை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த ரா ஸ்மெல் போயிடும். இந்த மாதிரி 2 தடவை ஓப்பன் பண்ணி கிளறி கொடுத்துட்டு அதில் தண்ணி தெளித்து 2 தடவை தண்ணி தெளிக்கிறேன். எதுக்காக தண்ணி தெளிக்கிறேன்னா ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்காக. கத்திரிக்காய் வெந்துடும். அதே சமயம் நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்ச மாதிரி ரொம்ப ஸ்மாஷியாக வராது. கொஞ்சம் தனித்தனியாக எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி நிற்குமோ அந்த மாதிரி நிற்கிறதுக்காக நம்ம தண்ணியை தெளித்து வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் ரெடி. தயிர் சாதத்தோட ஒரு செம்ம காம்போ உங்களுக்காக செட்டிநாடு ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய். ஹெல்தி ஈட்டிங்.